ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் கூட உங்கள் மத்தியில் இப்படியாக இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளினுடைய ஆராதனைக்கு கலந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் கூட அருமையான சகோதரர் பேசில், சகோதரி சோஃபியா அவர்கள் ஆராதனை நடத்தும்படியாக ஆயத்தமாக இருக்காங்க. அவர்களுடைய கரங்களில் நம்முடைய நேரத்தை ஒப்படைத்து கர்த்தர் அவர்கள் மூலமாக நம்மோடு இடைப்படும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, வார்த்தையினால் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே நீர் என்னோடு இடைப்படுங்க, இந்த ஆராதனை எனக்கு ஆஸ்வாதமாக்கி தாங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளில் உடைய ஆராதனை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளினுடைய ஆராதனை நடத்த காத்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சிலுவையில மறித்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பாடுகிற பாடலை எங்களுக்கு ஆஸ்வாதமாக்கி தருவீராக. ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே பாடல்கள் மூலமாக நீர் இடைப்படுகிற தேவன், ஆராதனையில் இடைப்படுகிற தேவன், எங்களோடு நீங்கள் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். செய்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் எங்களை உற்சாகப்படுத்துவீராக. தோய்ந்து போயிருக்கிற எங்களை ஆத்மாவை நீங்கள் தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என் தேவன் இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலையையும் அற்புதத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் அருமையான பிள்ளைகள் பேசில், சோஃபியா அவர்கள் ஆராதனை நடத்துவாங்க. தெரிந்த பாடலாக இருக்கும் என்றால் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுங்க. தேவன் நாமம் மகிமைப்படட்டும். We welcome you all on behalf of El Shaddai Ministries to the 3rd week of this month. I know it's been a real hard time for all of us. I don't know how you are feeling right now, but the word of God says, rejoice in the Lord always. And when it says always, it also means when it's difficult for you. You might say that, do you really know what I have been going through? But let me tell you, happiness does not come from your situation or how you feel. It's not a feeling at all, but it comes from what God has already done for you. He has saved you and you have an eternal life for sure. And that's what you should be happy about. And nothing can take that happiness from you. And so God deserves our praises and He's worthy of our praise. So let's remember this and worship the Lord with all our heart. இன்னி துதி செய்வாய், இன்னில் அடங்காத கிருபைகளுக்காய், இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடியே மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடியே மறைத்தாரே, எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும்போல் என்னென்ற பாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் என்னென்ற பாருங்களோ, ஏலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், ஏலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி
அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகள் காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஆம் ஆண்டவரே, இயேசு சாமி, நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த காரியங்களை எண்ணுகிறோம் ஆண்டவரே. Lord Jesus, it's uncountable, Lord Jesus. Oh Lord, the way you have blessed us, Lord Jesus. Father, oh Lord, we cannot measure, Lord Jesus. We worship you and we praise you, Lord Jesus, for everything you have done for us, Lord Jesus. Oh Lord, many of us feel that there's no reason for us to be happy. There's no reason for us to worship the Lord. But Lord Jesus, help us to understand this clearly, Lord Jesus, that you are worthy of praise at any time, not because of what we have or what we don't have, Lord, but Lord, it's because of what you have already done for us and what we have for sure, that is eternal life, Lord. Oh Lord, everybody has to meet an end of their life, Lord, but Lord Jesus, we have a hope beyond that, Lord, and I praise you for that, Lord. It wouldn't have been possible if you had not given us your life, Lord. It wouldn't have been possible for us to reach that eternal point, Lord Jesus. But Lord, I thank you, Lord, for Lord, you cleared all our sins. You washed them all and made us righteous, Lord. Oh Lord, thank you, Father, for today we are righteous. Oh Lord, and Lord, whatever disease comes, Lord, whatever trouble comes, nothing can separate us from this promise, Lord. Nothing can take away the salvation which you have given us, Lord Jesus. I thank you, Lord. And Lord Jesus, Lord, please, Lord, come down and Lord Jesus, comfort the weary souls who are listening to this today, Lord. Oh Lord Jesus, oh Lord, tell them, Lord Jesus, that you are there, oh Lord, and that they have to get going, Lord. And Lord, one day they will know the reasons for everything, Lord. Oh Lord Jesus, oh Lord, help us to love you more, Lord. Help us, Lord Jesus, to give our all to you, Lord. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will worship you with all of my heart. And I will worship you with all of my mind. And I will worship you with all of my strength. For you are my God. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will worship you with all of my heart. And I will worship you with all of my mind. And I will worship you with all of my strength. For you are my God. You are my God. For you are my God. You are my God. Let's say this again with all our heart. And I will worship you with all of my heart. And I will worship you with all of my strength. And I will worship you with all of my mind. For you are my God. You are my God. For you are my God. You are my God. Yes, Lord Jesus, I will worship you.
whatever comes, Lord, you are my God. Lord Jesus, nothing can separate you from me, Lord. Lord Jesus, whatever disappointment that I'm facing, Lord, oh Lord Jesus, whatever failure that I'm going through, Lord Jesus, nothing can, Lord, set us apart, Lord. I praise you. I thank you, Father, for the bond that you created between us through the price that you paid on the cross, Lord. I praise you. I thank you, Lord Jesus, for Lord, nothing can separate me from you, and that's the reason why I'm happy today. And may that be the reason for everyone else who are listening today, Lord Jesus. Oh Lord, may none be sad, Lord Jesus. May everyone be happy. May everyone listening to this, Lord, really feel, oh Lord Jesus, the true joy that comes from the cross, Lord. Oh Lord Jesus, let not our situation overtake us. Let not the troubles of this earth overtake us, but Lord Jesus, may we overcome them all, Lord. May we overcome them all, Lord. I thank you for you are in midst of us. You are moving. You are listening to every word that's coming out of our mouth, Lord. I praise you. I thank you, Jesus. Oh Lord, I thank you, Lord Jesus. Oh Lord, may you speak to us more, Lord. Oh Lord, may you deal with our hearts, Lord, as we listen to your word. I praise you and I thank you. In Jesus' name I pray. Amen. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஒரு ஆராதனை நடத்தி கொடுத்த அருமையான பிள்ளைகள் அவர்களுக்கு எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைப்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கீங்க. நம்ம ஒவ்வொருவரையும் தேற்றக்கூடிய நல்ல ஒரு ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை கடந்து போவோம். உங்களுடைய வேதாகமத்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Jeremiah chapter 33 verse 14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு அருமையான ஒரு உற்சாகமான வார்த்தைகளை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கிறதை இங்கே பார்க்கிறோம். நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். The good news will be surely fulfilled. நல்ல செய்தி, நல்ல காரியங்கள் நிச்சயமாகவே நடைபெறும், இல்லை அது நிறைவேறும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கார். எத்தனை ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நற்செய்திகளை கேட்பது மிகவும் அரிதாய் காணப்படுகிறது. நியூஸ் திறந்தா, நியூஸ் பேப்பரை திறந்தா, இல்லை எந்த ஒரு செய்தியை கேட்போம் என்றால், இல்லை நம்மை பார்க்க வருகிறவர்களோ, இல்லை நம்மோடு பேசுகிற நண்பர்களோ, இல்லை உறவினர்களோ, இல்லை சபை விசுவாசிகளோ யார் ஃபோன் பண்ணாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட இந்த COVID-19 அவதிப்பட்ட விதங்கள், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்முடைய மனம் மிகவும் வேதனைப்படக்கூடியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு உலகமெங்கும் ஜனங்கள் அதிக பாதிக்கப்பட்டு அதிக வேதனைகளுக்குள்ளே கடந்து போனது நீங்கள் அறிந்திருப்பீங்க. விசேஷமாக இந்தியாவில் கடந்த 3 மாத காலமாய் அநேக போராட்டங்கள், தேவனுடைய பெரிதான கிருபையினால், அநேகருடைய ஜபங்களினால இப்பொழுது ஏறக்குறைய கண்ட்ரோல் ஆகப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இன்றைக்கு நியூஸில் பார்த்தோம்னா ஒரு 13-14 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி, தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு கீழே உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சொல்வார் என்றால், அந்த இடத்துல அவர் சொல்றார் ரொம்ப அழகா, அந்த 14ஆம் வசனத்தில், நான் நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். என்ன நல்வார்த்தை? அதுக்கப்புறம் அந்த கீழே வசனத்தை வாசிப்போம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பது. அதுக்கப்புறம் கீழே போட்டிருக்குது, அவர் யூத ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வரக்கூடிய அந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாய் ஒரு தாவீதின் வேரின் மூலமாய் உருவாக்க வரக்கூடிய ஒரு கிளையாய் வரக்கூடியவர் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஸோ ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த சம்பாஷணைகளை இங்கே பார்க்கிறோம்.
அது நிறைவேறுவதற்கு எவ்வளவு நாள் ஆனது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், எந்த ஒரு நற்காரியங்கள், நற்செய்திகள் இல்லை வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்றால், நீங்களும் நானும் அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் காணப்படுகிறோம். உதாரணத்துக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டு ஏறக்குறைய எத்தனையோ வருடங்கள் அவங்க அடிமையாக இருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம், அதே எரேமியா 29 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷங்க? 70 வருஷம். 70 வருஷத்துக்கு பின்பு நான் உங்களுக்கு நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன், நான் மறுபடியும் அவங்களை திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏறக்குறைய ஒரு 430 வருடங்கள் அவங்க எகிப்தில் பாதிக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை மோசேயின் மூலமாக தேவன் அருமையாய் கொண்டு வந்தார். அருமையாய் வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக அவர்களை 40 வருஷ காலமாய் அவர்களை அநேக பாடுகள் மத்தியில், வேதனைகளின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில் அற்புதத்தை செய்து அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராய் காணப்பட்டார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேசத்தை சுதந்தரித்தவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போன போது அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட போது தேவன் பாபிலோனியர்களுக்கு இவர்களை விற்று போட்டார் என்று சொல்லி ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அவர்கள் கடந்து அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தங்களுடைய தண்டனைகளை அனுபவிக்கத்தக்கதாய் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர். நீங்களும் நானும் அநேக தடவை அநேக தவறுகளை செய்திருக்கும் போது கூட அவர் கிருபையாய் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மறுபடியும் அவருடைய பிள்ளையாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாராவியை கொடுத்திருக்கார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு புத்திர ஸ்வீகார ஆவியை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோன் தேசத்தில் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்ட அந்த இடத்துல அவர்கள் தேவனை தேடின போது, தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட பிறகாக 70 வருடங்களுக்கு பிறகு தேவன் அவர்களுக்கு நல் வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இந்த காலவேளையில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இப்படியாக இருக்கிறது, ஆன்டிசிபேட் த ப்ராமிஸ். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீங்களும் நானும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே எப்படி நினைக்கிறோம்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அடுத்த நிமிஷமே அது நடக்க வேண்டும். இல்லை என்றால் கர்த்தர் என்னை நேசிக்கவில்லை, என்னை கைவிட்டு விட்டார், என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார் என்று சொல்லி புலம்புகிற விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 70 வருட காலமாய் காத்திருந்த பிறகு தேவன் சொன்ன நல் வார்த்தைகளை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அநேக உதாரணங்களை நான் சொல்லிக் கொண்டு போகலாம். யாரெல்லாம் தேவனுக்காய் காத்திருந்தாங்களோ அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாம் அவன் 75வது வயதுல அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்ட போது ஏறக்குறைய 25 வருடம் அவன் காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சொல்லியிருப்பார் என்றால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தி, இந்த 33ஆம் அதிகாரத்தில் 1ஆம் தேதி பார்த்தோம், நம்முடைய தேசத்தில் சிறையிருப்பை மாற்றுவேன், களிப்பின் சத்தம் உருவாகும் என்று சொல்லி 11ஆம் வசனத்தில். எப்போ அது உருவாகும்? முதல் வாரத்தில் பார்த்தோம், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நம்ம அறிவு கெட்டாத பெரிய காரியங்களை செய்கிறார். நோக்கி கூப்பிடும் போது, அவரை தேடும் போது அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது வாரம் பார்த்தோம், அவர் நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி நம்மை தேற்றக்கூடியவராய், நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராய், சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில அவரை தேடும் போது
நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் நம்முடைய சமுதாயத்திலும் ஒரு களிப்பின் சந்தோஷம் உருவாகும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கார். இந்த காலகட்டத்தில் எல்லாருமே லாக்டவுன்ல இருக்கிறோம். ஒரு சில தளர்வுகள் கொடுக்கப்பட்ட போதிலும் அநேக காரியங்கள், சபைகள் திறக்கப்படவில்லை. அநேக விதங்களில் எந்த விதமான சந்தோஷமான சம்பாஷணைகள் உருவாகவில்லை, ஃபெலோஷிப் இல்லை. ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம் அறிவு கெட்டாத பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக. இரண்டாவது வாரம் பார்த்தோம், நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்ம தேவையான சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும், ஒருவேளை சரீர பிரகாரமாய் அநேக டாக்டர்ஸ்னுடைய ட்ரீட்மெண்ட்னால நல்ல சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டிய விசேஷித்த திருப்திப்படுத்தக்கூடியவராய், ஆத்மாவுக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்கக்கூடியவராய், ஆத்மாவுக்கு வேண்டிய நம்முடைய கிளேசங்களை மாற்றி அமைத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கார் என்று சொல்லி இரண்டாவது வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் அவருடைய காரியங்கள், அவர் சொன்ன நற்செய்திகள், அவர் சொன்ன குட் திங்ஸ் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 29:10 பிரகாரமாய் 70 வருட காலமாய் காத்திருந்த பிறகு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறினது. ஆபிரகாம் 75வது வயதில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு 25 வருடம் காத்திருந்து அதற்கப்புறம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஹானா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவள் தன்னுடைய பிள்ளைக்காக ஏற்கனவே 10 வருட காலமாய் காத்திருந்து அவள் ஜெபித்து போராடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அதன் பிறகு கர்த்தர் ஒரு அருமையான ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கர்த்தர் கட்டளையிட்டதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த போது அவன் ஏறக்குறைய 13 வருட காலமாய் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக சிறைசாலையில் அவன் அநேக கஷ்டங்களை அனுபவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் கொடுத்தவர் மாறிவிட்டாரோ, வாக்கு கொடுத்தவர் மறந்து விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த கால வேளையில உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சபையாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நிச்சயமாகவே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்யக்கூடியவராக. ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அவரை தேடுகிற யாவருக்கும், அன்பு கூறுகிற யாவருக்கும் அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவரை தேடுகிறது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல, அவர் எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் என்ற அந்த உறுதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் காலங்கள் கடந்து போகலாம், ஒருவேளை காலங்கள் மாறலாம், அநேக மனுஷர்கள் கடந்து போகலாம், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கார். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்திருக்கலாம், நான் எகிப்திலிருந்து வந்து இந்த கானான் தேசத்தை சுதந்தரித்து நான் தேவனை தேடக்கூடியவனாய் இருந்த போதிலும் தேவனை விட்டு பின்வாங்கின ஒரு சில பாவிகள் நிமித்தம் நான் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டிருக்கிறேனே, இந்த எத்தனை வருஷ காலமாய் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்கே என்று சொல்லி பாபிலோன் தேசத்தில் அவர்கள் ஒருவேளை கலங்கி புலம்பி அவருடைய எதிர்காலங்களே முடிந்திருக்கலாம் என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி அவர்களை மறுபடியுமாய் கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு தேசமாய் வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக காத்திருங்க. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தில் நாங்கள் அநேக காரியங்களை அப்படியாக தான் நாங்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை எங்களுடைய பார்வையில் எங்களுடைய எண்ணங்களில் அது தாமதிக்கிறது போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய நேரம் வந்தபோது அவருடைய நேரத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொடுத்தார், சகலமும் அழகாய் அமைத்து கொடுத்தார். இந்த இடத்துல நாங்கள் இருக்கும்போது நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனால் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து முதல் 8 வருட காலமாய் நாங்கள் பட்ட வேதனைகள், ஒரு வாடகை வீட்டில் பட்ட கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகளை கடந்து வந்தோம். ஆனால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், வாக்குத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜெபித்த போது இந்த நாளிலே அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான மகளே, மகனே, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான சபை விசுவாசியே, அருமையான ஊழியக்காரனே, நீங்க உன்னுடைய வாழ்க்கையில அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு அவர் தாமதிக்கிற தேவனை போல காணப்படலாம். உன்னுடைய பார்வையில அது தாமதம் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நேரம் வரும்போது
போது அவர் சகலமும் அருமையாய் அழகாய் நடத்தி கொடுக்கிறவர். இந்த நாளில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக செய்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய நேரம் நல் வார்த்தையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கீங்க. அந்த நல் வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில, அந்த வாக்கு தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்க நேரத்துக்காக காத்திருக்கிறேன். நான் அவசரப்பட விரும்பல என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அநேக உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை பெற்று வாக்கு தத்தப்பட்ட மகனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் அவசரப்பட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்மவேல் சந்ததியின் மூலமாய் அநேக உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையில ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உங்க நேரம் வரும்படி நான் காத்திருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்க நேரம் வரும் வரை நீங்க என்னை எப்பொழுது உயர்த்த சித்தமா இருக்கீங்களோ, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை கொடுக்க சித்தமா இருக்கீங்களோ அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அவர் வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியில் ஒப்பு கொடுத்து அடங்கி இருக்கக்கூடியவளாய் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க தீர்மானித்த காரியங்களை நிறைவேற்றி கொடுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீங்க என்னோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் பிடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, நான் நீங்க மறந்துட்டீங்க என்று சொல்லி நான் யோசிக்காதபடி ஏற்ற நேரத்துக்காய் நான் காத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே, எங்களுடைய டைம் டேபிள் பிரகாரமாய் எங்களுடைய அவசரத்துக்கு ஏற்றாற் போல சில காரியங்கள் நடைபெறவில்லையே என்று சொல்லி அநேக தடவை நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே கலங்கினவளாக, ஆண்டவரே திகைத்தவளாக, உம்மை விட்டு பின்வாங்கினவளாக இருந்திருக்கிறோம். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே நடத்தி கொடுக்கிற தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்க போறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படியாகவே அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி அவளை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்கள் நடப்பித்துக் கொடுங்க. நாம மாத்திரம் மையப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நாளில் கூட உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.